ஹாய்! சண்டே என்ன லஞ்ச் குக் பண்ணேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னா ரைஸ வச்சாச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு, கீரை எல்லாத்தையும் ஆஞ்சு வச்சாச்சு. கடகடன்னு செஞ்சிடலாம். பாசிப்பருப்பும், துவரப்பருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நான் ஊற வச்சுட்டேன். எறாவையும் நல்லா வாஷ் பண்ணி அந்த நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன். இது காலையில சாப்பிட்ட பாத்திரம். இது வந்து நைட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணணும். ஸோ சைட் பை சைடு நான் வந்து ப்ரான் போட்டு தொக்கு பண்ணிட்டுருக்கேன். சாப்பாடும் வடிச்சுட்டேன். இது கீரைக்கு வந்து தாளிப்புக்கு. கீரைய அடுப்புல குக்கர்ல வச்சுட்டேன். இது ரெடி ஆயிட்டுருக்கு. ப்ரான் தொக்கு ரெசிபி வேணான்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல நான் ஷேர் பண்றேன். ஸோ பாத்திரம் பார்த்தீங்களா, இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணோம். ஸோ மொத்தமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கீரைக்கு தாளிப்பும் குடுத்தாச்சு. இந்த பாத்திரத்தையும் நான் வெளக்கி வச்சுட்டேன். இந்த மாரி எக்ஸ்ட்ரா பாத்திரத்தையும் வெளக்கி வச்சாச்சு. ஸோ இன்னைக்கு உருளைக்கிழங்கு, ப்ரான் போட்டு நல்லா காரசாரமா இந்த சிறுகீரை கூட்டுக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். சுட சுட சாப்பாடுக்கு. ஸோ சண்டே வந்து நீங்க என்ன நான்வெஜ்ஜா இல்ல வெஜ், நான்வெஜ் கலந்து சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்க. ஸோ நாங்க இன்னைக்கு நல்லா ஹெல்தியா ஏன்னா ஸ்கூல் பேக் பண்ணா ஒரு நேரம் கீரை சாப்பிட மாட்டேங்கிறான் சுஹேல். அதனால அவனுக்கு கீரை குடுக்கணுன்றதுக்காக இந்த மாரி நான் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இன்னைக்கு சுட சுட ஒயிட் ரைஸ் கூட கீரை கூட்டு, சிறுகீரை கூட்டு தேங்காய் போட்டு, அது கூட இந்த ப்ரானும், உருளைக்கிழங்கும் போட்ட ஒரு கிரேவி மாரி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.